வேலூரில் ஹோட்டலில் இட்லி தாமதமாக வந்ததால் ஹோட்டல் உரிமையாளரை சாம்பார் பக்கெட்டால் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இட்லிக்காக நடந்த கொடூர தாக்குதலின் பின்னணி என்ன? இட்லி வர தாமதமானதால் ஹோட்டல் உரிமையாளரிடம் கைகலப்பில் ஈடுபட்ட ஆக்ரோஷ சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. தலை நிற்காத போதையில் ஹோட்டலில் தகராறில் ஈடுபட்ட தந்தை மகன் மீது போலீசாரின் நடவடிக்கை பாயுமா? வேலூர் மாவட்டம் காட்பாடி காரசமங்கலம் ஏரியாவில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே அமுதம் ஹோட்டல் இயங்கி வருகிறது. இட்லி பரோட்டாவிற்கு ஃபேமஸான இந்த கடையில் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும். இதனால் உணவு பார்சல் வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் சிறிது நேரம் காத்திருந்துதான் பார்சல் வாங்க வேண்டியிருக்கும். இந்த நிலையில் சம்பவத்தன்று மதுபோதையில் மகன் ஜெயசூர்யாவுடன் கடைக்கு வந்த சுரேஷ் இட்லி பார்சல் வேண்டும் என்று கேட்டுள்ளார். இட்லி அடுப்பில் வெந்து கொண்டிருப்பதால் தயாரானவுடன் கொடுக்கிறோம் என ஹோட்டல் உரிமையாளர் கிருபானந்தன் கூறியுள்ளார். ஆனால் அதில் பொறுமை இழந்த இருவரும் சமையலறைக்கு சென்றவர்கள் இட்லி வர ஏன் தாமதம் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதில் கடை உரிமையாளருக்கும் மதுபோதையிலிருந்த வாடிக்கையாளருக்கும் கைகலப்பாகி ஒருவரை ஒருவர் மாறி தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஜெயசூர்யா சாம்பார் பக்கெட்டால் அடித்து ஹோட்டல் உரிமையாளரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட தாக்குதலில் ஈடுபட்ட மதுபோதை இளைஞர் அவரது தந்தையுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தாக்குதலில் காயமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வேலூர் விருத்தம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் மற்றும் அவரது மகன் ஜெயசூர்யா ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். இட்லி வர தாமதமானதால் ஹோட்டல் உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் காட்பாடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.